அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் திண்டுக்கல் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சட்டப்பேரவை தொகுதி மாவட்டத்தோட பெயரையே கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதி திண்டுக்கல் மாநகராட்சி அப்புறம் திண்டுக்கல் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளையும் உள்ளடக்கின தொகுதி. திண்டுக்கல் பூட்டு தொழிலுக்கு பெயர் போனதா இருந்தாலும் இப்ப அந்த தொழில் நலிவடைந்துட்டு வருது. நகர் பகுதியில வியாபாரமோ மற்ற பகுதிகளில் விவசாயமோ முக்கிய தொழிலா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR நிலவரப்படி தொகுதியில பார்த்தா 1,10,464 ஆண் வாக்காளர்களும் 1,17,741 பெண் வாக்காளர்களும் 18 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,28,223 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதி வரலாற்றுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதிகபட்சமா 8 முறை ஜெயிச்சிருக்கு. அடுத்தபடியா அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், திமுக 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில 2021 தேர்தல அப்ப அமைச்சரா இருந்த அதிமுகவை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் களமிறங்கினாரு. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த என் பாண்டி போட்டியிட்டார். 90,595 வாக்குகளை பெற்ற திண்டுக்கல் சீனிவாசன் 17,747 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கியிருந்தார். பாண்டி 72,848 வாக்குகளை பெற்று தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதே போல தொகுதியில நாம் தமிழர் வேட்பாளர் ஜெயசுந்தர் 14,860 வாக்குகளை வாங்கி கவனம் ஈர்த்திருந்தார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில 2026 தேர்தல்ல போட்டி எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டே வருது. திண்டுக்கல்லில் நகரத்தோட மையப்பகுதியில் பெண்கள் முதியவர்கள்லாம் வாகனங்களை ஓட்டிகிட்டு வரும்போது டவுனுக்குள்ளே பேருந்து நிலையம் இருக்கனால ரொம்ப போக்குவரத்து நெரிசலாயிருது. அதனால புறநகர் பேருந்து நிலையம் அவசியமாக வேணும். அங்கே இங்கேன்னு சொல்லி இன்னும் கொண்டுட்டு வராமல் இருக்காங்க வெளிப்பகுதியில். அதனால புறநகர் பேருந்து நிலையத்தை உடனடியாக கொண்டுட்டு வரணும். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் தீவிரமான தலைக்காய சிகிச்சைக்கு அல்லது வேறு சில பல்வேறு உயர் சிகிச்சைகளுக்கெல்லாம் இங்கேருந்து மதுரைக்கு அனுப்பிவிடக்கூடிய நிலைமை தான் இருக்குது. யாராவது தீவிரமான தலைக்காயம் ஏற்பட்டால் மதுரைக்கு தான் அனுப்பிச்சி விட வேண்டிய நிலைமை இருக்குது. போகிற வழியிலே பாதி பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. நான் பெரும்பாலும் இடத்துல நான் பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம இங்கே நான் வாக்கிங் பார்க்கில் தான் இங்கே இருக்கேன். இந்த வாக்கிங் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளே அவ்வளோ இது பாட்டிலும் இது பிளாஸ்டிக்கும் அவ்வளோ கிடக்குது. ரோட்டில் போனீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு 8 மணி போல் எழுந்திரிச்சு நடந்து போனீங்கன்னா எங்கேயுமே சுத்தன்றது ஒன்றுமே இருக்காது. அந்த யானத்தப்பள்ளியிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாற்றமாக இருக்கும். இதெல்லாம் மாத்திரானா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். புது பஸ் ஸ்டாண்டு வருது அப்படின்னாங்க, வந்துச்சுன்னா ஊர் கொஞ்சம் டெவலப் ஆகும், அந்த ஏரியாக்கள் கொஞ்சம் டெவலப் ஆகும். ப்ளஸ்ஸு நம்ம கரூர் பாலம் மழை டைமில் கொஞ்சம் தண்ணி தேங்கிக்குது அடிக்கடி. அது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். திண்டுக்கல் மாநகராட்சின்னு ஆகிருக்கு. அந்த மாநகராட்சிக்குரிய அந்தஸ்தோ அதுக்குரிய தூய்மை பணிகளோ அதுக்குரிய நிர்வாகமாக இல்லை. நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரையும் சுகாதாரத்தை பொறுத்தவரையும் பாத்ரூம் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சார். அது கொஞ்சம் அதிகம் பண்ணணும். ஏன்னா மக்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அவங்கள சுகாதாரமாக கொஞ்சம் பேணி பராமரிக்க முடியல. அதனால் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அந்த எஸ்கலேட்டர் எல்லா பகுதியிலையும் அந்த மக்கள் அதிகமாக புழங்குற இடங்களில் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சிரமம் இல்லாமல் போயிட்டு வர்றதுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். திண்டுக்கல்லில் பூ வரத்துகள் அதிகமாக இருப்பதால் இங்கே சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அதே போன்று திண்டுக்கல்லிலே திராட்சைப்பழம் என்பது வெகு பிரசித்தி பெற்றது. இந்த திராட்சைப்பழத்துக்கு பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பதும் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.